So hello aspirants, welcome back to Aptrix with Manik, the survival of the fastest non-money and then ex-banker and ex-ONGtion, இப்போ aptitude trainer for competitive examinations. ஸோ இந்த வீடியோவில் முழுக்க நம்ம பார்க்க போகிறது எஸ்பிஐ ஜூனியர் அசோசியேட்ன்ற ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி முழு ஹைலைட்ஸ் தெரிஞ்சுக்க போகிறாங்க. ஓகேவா? மஸ்ட் நோ அந்த 11 பக்க பிடிஎஃப்ல நீங்கள் எக்ஸாமில் வந்து தமிழில் கொஷின்ஸ் இருக்குன்ற தெரிஞ்சுக்கணும், அண்ட் எக்ஸாமில் செக்ஷனல் கட் ஆஃப் இல்லைன்ற தெரிஞ்சுக்கணும், அண்ட் நீங்கள் வந்து லோன் எதுவும் வச்சுருந்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க, ஏன்னா அது இந்த வேலையை பாதிக்கும்ன்ற தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி மஸ்னோ விஷயங்களை மட்டும் கலெக்ஷனாக சொல்ல போகிறேன். அண்ட் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் அடுத்து வர வீடியோவில் நம்மளோட குவான்ஸ் கோர்ஸ் எப்படி இதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும், அண்ட் என்னென்ன சேனல்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் பேங்கிங் இந்த எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய யூடியூப்பில் நம்மளுடைய பிளேலிஸ்ட் பேங்கிங் பிளேலிஸ்ட்டில் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம சேனலையும் ரெகுலராக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயங்க, இந்த எனக்கு பர்சனலாக பேங்கிங்கிறது நேச்சுரலாக கனெக்ட் ஆகிடும், ஏன்னா நான் பேங்கர். ஓகேவா? உங்களுக்கு பழைய வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ அதை தாண்டிங்க நான் அந்த தமிழில் போட்ட மாதிரி லக்கி பேங்கர் அப்படின்னு ஏன் போட்டிருந்தேன்னா, உண்மையிலே அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் நம்ம சேனல்ல ரெக்ரூட்மெண்ட்ஸ் ஃபோல்டரில் அதிகமாக வந்தது பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் தான் அடிச்சு சொல்லலாம். ஓகேவா? எஸ்பிஐ கிளர்க் வந்து அதே தேதியிலே என்ஐஏசிஎல் அசிஸ்டண்ட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்கு பேங்கிங்ன்ற ஒரு பேட்டர்னை படிச்சிங்கன்னா. ஸோ அது ஒரு டிக் மார்க். அதனால தான் நீங்கள் லக்கி பேங்கர் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். அண்ட் இன்னொன்று என்னன்னா, இந்த எஸ்பிஐன்ற பேங்க்குங்க மற்ற நோட்டிஃபிகேஷன் எஸ்பிஐ கிளர்க்குன்னே ஒரு தனி ஆடியன்ஸ் இருக்காங்க. அது ஒரு என்ன சொல்றது, ஒரு பவர்ஃபுல்லான பேங்க்ன்றதை தாண்டி ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு மார்க்கெட் வேல்யூ இருக்குது, ஆல்ரெடி இந்தியாவோட லீடிங் பப்ளிக் செக்டர் பேங்க்ன்றதாலும் தோனியை பிராண்ட் அம்பாசிடராக கொண்டு வராங்க. யோனோ ஆப்ன்ற மாதிரி உங்களுடைய ரெக்ரூட்மெண்ட்டோடைய பேரே பாருங்க, எஸ்பிஐ கிளர்க்கு கிடையாது. ஓகேவா? கிளர்க்குன்றது கேடர் தான். எஸ்பிஐ ஜூனியர் அசோசியேட்னு சொல்றாங்க. அதுக்கு பக்கத்துல பாருங்க, கஸ்டமர் சப்போர்ட் மட்டும் கிடையாது, சேல்ஸ், யோனோ ஆப் எப்படி ப்ரமோட் பண்றதுன்றாம் அதெல்லாம் உங்களோட வேலையோட ஒரு பார்ட்டா இருக்கும். சரியா? ஸோ ஒரு ஆக்டிவான ஒரு பவர் பேக்டு ஒரு பேங்க்ல உங்களுக்கு ஒரு வேலை செய்ய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அதுவும் நிறைய பேர் கிளரிக்கல் போகணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா பேங்க்ல யூஸ்வலாகவே ஆஃபீஸர்னா அதிக சேலரி 1 லட்சம் கிட்ட வாங்கலாம். பட் அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து எனக்கு மேட்ச் ஆகணும் போது கிளரிக்கல் நிறைய பேர் சூஸ் பண்ணுவாங்க. லேடிஸ் எல்லாமே சொல்றேன். அதுவும் ஹோம் டவுன், அப்படியே அடுத்த பாயிண்ட்டுக்கு வர பாருங்க. ஓகேவா? ஹோம் டவுன் போஸ்டிங் அப்படின்னும் போது கண்டிப்பா இதுதான் உங்களுக்கு பெஸ்ட் எஸ்பிஐ கிளர்க். ஓகேவா? ஸோ லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்றாங்க. தமிழ் தெரிந்தால் பாண்டிச்சேரி தமிழ்நாடு வேகன்சிஸை நீங்க அப்ளை பண்ணணும்னா தமிழ் தெரிஞ்சே ஆகணும். எக்ஸாம்லயும் தமிழ்ல கொஷின்ஸ் இருக்கும். ஓகேவா? கேரளா அப்படின்னா மலையாளத்துல இருக்கும். அண்ட் போஸ்டிங்கும் தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க இருக்கும். ஓகே? நோ டிரான்ஸ்ஃபர், நீங்களே கேட்டாலும் தர மாட்டாங்க. ஓகேவா? பாண்டிச்சேரியில் அப்ளை பண்ணீங்கன்னா பாண்டிச்சேரியில தான். சரியா? கேரளாவில் அப்ளை பண்ணீங்கன்னா கேரளாவில் தான். இதுதான் வந்து விஷயம், முக்கியமான விஷயம். ஸோ எனக்கு பர்சனலாக பிடிச்சதை ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிக்கலாம்னு நினைச்சேன். ஏன்னா இப்போ இந்த அமரன் படம் பார்த்ததுலேருந்து எப்படியாவது உள்ள கொண்டு வந்துடுறேன் பாருங்க எல்லா வீடியோலும். ஸோ என்னன்னாங்க, ஆல்ரெடி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ஒரு 10% ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் ரூல்ஸ் படி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரூல்ஸ் படி ஒதுக்கிட்டாங்க. பட் இவங்க என்ன பண்றாங்கன்னா, எக்ஸ்ட்ராவா ஒரு 4.5% ஃபார் டிஎக்ஸ்எஸ்னு இருக்கு. டேபுலர் காலம் ரிசர்வேஷன், டேபுலர் காலம்ல பாருங்க வேகன்சில டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு டிபெண்டன்ட் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மேன். எக்ஸ் சர்வீஸ்மேன் ஏதாவது அமரன் படுத்துற மாதிரி ஒரு ஆக்ஷன்ல இறந்துட்டாங்க அப்படின்னா, ஒரு மார்ட்டிடம் வீர மரணம் மறைஞ்சிட்டாங்கன்னா அவங்களுடைய டிபெண்ட்டுக்கு தராங்க 4.5% ரிசர்வேஷன். இல்லை அவங்களுக்கே ஏதாவது ஒரு டிசபிலிட்டி ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு தராங்க. சரியா? டிஎக்ஸ்எஸ்க்கு இது ஒரு எஸ்பிஐக்கு ஒரு சல்யூட் அப்படின்னு சொல்லலாம் இது பண்ணதுக்காக. சூப்பருங்க. ஓகேவா? இது ஒரு விஷயம். அண்ட் அடுத்த ஸ்டேட்டா ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போற ஹைலைட் வந்து காசு சம்மந்தப்பட்டது தான். ஃபர்ஸ்ட் சேலரி எவ்வளோங்க, இதான் எல்லாம் யோசிப்பீங்க. ஸ்டேட்டாவே 26,000 பேசிக் சொல்றாங்க. எல்லா அலவன்ஸும் சேர்ந்து 46,000 வரும்ன்றாங்க. மும்பை மாதிரி ஒரு மெட்ரோல, ஈவன் சென்னையிலுமே அதே தான். அண்ட் 6 months ப்ரொபேஷன் சொல்றாங்க, ட்ரைனிங் பீரியட். அண்ட் ஃபீஸ் காசு எவ்வளோன்னா 750 ரூபான்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த 750 ரூபான்றது எஸ்சி எஸ்டி டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் கட்ட தேவையில்ல, மற்ற எல்லாரும் கட்டணும், இன்க்ளூடிங் உமன். ஏன்னா பேங்கிங்ல நிறைய பேர் உமனும் பார்ட் வந்துருச்சு, ரேஷியோ நல்லா தான் போயிட்டு இருக்கு. அதனால உமனுக்கு ஃபீ ரிலாக்ஸேஷன்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் விஷயம், ஃபீஸ் அண்ட் சேலரி. ஓகே, அடுத்த முக்கியமான விஷயம் வந்து டேட். என்னைக்கு நீங்க அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறோம்னா, நான் பேசிட்டு இருக்கேன் இந்த 17ஆம் தேதி டிசம்பர் 2024 அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடும் டில் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜனவரி. ஓகேவா? ஜனவரி 7க்குள்ள அப்ளை பண்ணிடணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, இந்த மாசத்துக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க. சரியா? எஸ். ஓகே, இது ஃபர்ஸ்ட் டேட் சம்மந்தப்பட்ட விஷயம். அண்ட் டேட்ல இன்னொன்று, ப்ரிலிம்ஸ் எப்போ சார் வரும்? சரி, எக்ஸாம் எப்போ சார் வரும்னா, ப்ரிலிம்ஸ் இது கொஞ்சம் குயிக்கான எக்ஸாமுங்க. பேங்கிங் அப்படி டக்குன்னு ஆல்ரெடி நீங்க படிச்சிருக்கணும். ஓகேவா? என்ன கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி ஒரு 3-4 மாசம் ப்ரிப்பரேஷன்ல இருந்தவங்க எழுதுறது இன்னும் பெட்டர். இப்போதான் நான் பேங்கிங்னா என்னன்னே வரேன்னா, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யோசிச்சு அப்ளை பண்ணுங்க. வேற ஏதாவது எக்ஸாம்லாம் அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை படிங்க, அதை பாருங்க, இதுக்குள்ள வந்துடாதீங்க. ஓகேவா? ஏன்னா இது வேற மாதிரி பாதை பேங்கிங்ன்றது. ஓகேவா? அதனால இது படிச்சா இன்னும் நிறைய எக்ஸாம்ஸ் எழுதலாம். பட் அதை விட்டுட்டு வந்து இதை படிக்காதீங்க. ஏன்னா எப்போ எக்ஸாம்னா, பிலிம்ஸ் பிப்ரவரியிலே எக்ஸாம். பிப்ரவரி. ஸோ பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்கே வந்துடும் சொல்றாங்க. ஸோ
உங்களுக்கு இருக்கிறது இன்னும் 40 டேஸ் தான் ஃபார் ப்ரிலிம்ஸ். ஜனவரியும் இந்த டிசம்பர்ல இருக்கிற மீதி நாட்களும் 40 நாளில் நீங்க ப்ரிலிம்ஸோட கண்டென்ட் ரெடி பண்றது பெரிய விஷயம். ஃப்ரெஷரா இப்போ ஆரம்பிச்சிங்கன்னா பெரிய விஷயம், சாதனைன்னே சொல்லலாம். ஓகேவா? ஆல்ரெடி படிச்சுட்டு இருந்தீங்கன்னா முடிச்சிடலாம். இது ஒரு விஷயம், அதெல்லாம் நம்ம தனியாக பேசுவோம். மெயின்ஸ் வந்து ஏப்ரல் ஆர் மார்ச் ஆர் ஏப்ரல்னு சொல்லிட்டாங்க. ஸோ எப்போ மார்ச் ஆர் ஏப்ரல்னு சொல்லிட்டாங்களோ நம்ம கண்டிப்பாக மார்ச் இயர்லியில் எதிர்பார்க்க முடியாது. மார்ச் ஆர் ஏப்ரல்னு சொன்னாலே மார்ச் எண்டிங் எல்லாம் ஏப்ரல் ஸ்டார்டிங். ஸோ மார்ச் எண்டிங்கே நம்ம வச்சுப்போமே, 90 நாள் இருக்கு. ஓகேவா? மெயின்ஸுக்கு. ஸோ திருப்பி சொல்கிறேன், ப்ரிலிம்ஸ்க்கு 40 நாள், மெயின்ஸுக்கு இன்னையிலேருந்து 3 மாதம். நீங்கள் ஏன் நான் இன்னையிலேருந்து சொல்கிறேன்னா, நீங்கள் படிக்கும்போதே மெயின்ஸுக்கும் சேர்த்து தான் படிக்கணும், கிளியர் பண்ணணும்னு நினச்சா. ஓகேவா? டஃப்பான கொஸ்டினும் போட்டு பார்க்கணும். ஸோ நம்ம வந்து டஃப் அண்ட் ட்ரிக்கினே ஒன்று டஃப்பான கொஸ்டின்ஸ்க்கு குவான்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம ட்ரெயின் பண்ணுறோம் பேங்கிங்க்கு. டெலிகிராமில் வச்சிருக்கோம். அந்த ஃபீச்சர் பற்றிலாம் நம்ம தனியாக பேசுவோம். ஸோ சூப்பர். ஏஜ் லிமிட் பார்த்துருவோமா? ஏஜ் லிமிட் அடுத்தது வந்து ஏஜ் 20 வயதுல இருந்து 28 வயசு வரைக்கும் எழுதலாம். மற்ற கவர்மெண்ட் எக்ஸாம் மாதிரி 18லேயே அலோவ் பண்ண மாட்டாங்க பேங்கிங்க்கு. 20 இயர்ஸ் தான் மினிமம் இது. அப்போ டவுட் வரும், கீழே கமெண்ட்ல கேட்பீங்க, நான் இந்த வயசுல பிறந்தேன், இந்த என்னோட டேட் ஆஃப் பர்த் இது, நான் அப்ளை பண்ணலாமான்னு. ஸோ ஒன்றுமே இல்லைங்க, நான் டேட் சொல்லிடுறேன். ஏப்ரல் 1 2024 இந்த ஃபினான்ஷியல் இயர் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிச்சது இல்லையா? இதுக்கப்புறம் பேங்கர் மாதிரி தான் பேசணுமே நம்ம. ஓகேவா? ஃபினான்ஷியல் இயர். ஓகேவா? அந்த நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா என்ன அவார்டு கொடுத்துருக்காங்க? ஓகேவா? குளோபல் பெஸ்ட் பேங்கர், குளோபல் ஃபினான்ஸ் கொடுத்துருக்காங்களா? ஓகே. அந்த மாதிரி படிக்கும் போதே ஓகே, ஸ்லோகன் என்ன? பேங்கர் ஃபார் எவ்ரி இந்தியனா. புரியுதுங்களா? பேங்கிங்காகவே உங்கள் மைண்ட் செட் பண்ணுறேன் இதுக்கப்புறம். ஓகே. ஸோ ஃபினான்ஷியல் இயர் 1/4/2024 வந்து உங்களுக்கு 20 வயசு ஆயிருக்கணும். இப்பயும் கேட்பீங்க, சார் என் டேட் ஆஃப் பர்த் இது, அதனால இன்னும் டீட்டெயில் சொல்லிடுறேன். 2004 ஏப்ரல் 1, திருப்பி சொல்லுங்க, 2004 ஏப்ரல் 1 அதுக்கு அப்புறம் பிறந்திருக்க கூடாது. ஓகேவா? அதுக்கு அதை விட சின்ன பசங்களா இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன் சிம்பிளா. ஓகேவா? ஏப்ரல் 2 2004 பிறந்தா கூட நாட் எலிஜிபிள், சாரி. ஓகேவா? அடுத்த வருஷம் எழுதிக்கோங்க. ஓகே. 20 வயசு ஆயிருக்கணும். மேக்ஸிமம் வந்து 28 வயசு ஆயிருக்கணும். ஓகேவா? யாருக்கு? எந்த ஒரு ரிலாக்ஸேஷனும், சாரி, கேட்டகரி எஸ், கேட்டகரி ரிலாக்ஸேஷன் இல்லாதவங்களுக்கு 28 வயசு தான் மேக்ஸிமம். இதே நீங்க ஓபிசியா இருந்தீங்கன்னா 3 வருஷம் சேர்த்துக்கோங்க. ஓகேவா? என்னைக்குன்னா நான் டேட் சொல்லிடுறேன். 2/4/1996 யாருக்குன்னா ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு. 2/4/1996. ஓகேவா? இதுதான் வந்து மேக்ஸிமம் வயசு. அண்ட் ஓபிசியா இருந்தீங்கன்னா இன்னொரு 3 வருஷம் எல்டரா இருக்கலாம். அதாவது 2/4/1993 இப்படியே போகுங்க. ஓபிசிக்கு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன், எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷம் ரிலாக்ஸேஷன். ஸோ 2/4/1991. அதை விட ஒரு நாள் கூட நீங்க பெரியவராக இருக்கக்கூடாது. டிஃபரெண்ட் ஏபிள் பர்சன்ஸுக்கு 2/4/1986 10 வருஷம் ரிலாக்ஸேஷன். சரிங்களா? எஸ், இது பேசிக்கான திங்ஸ். அண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து எனி டிகிரி. ஓகேவா? என்னைக்குள்ள டிகிரி முடிச்சிருக்கணும்னா இந்த வருஷம் எண்டிங்குள்ளங்க. நீங்க ஃபைனல் இயர் கூட எழுதுங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரும்போது டாக்குமெண்ட் காட்டுறீங்க இல்லையா, டிகிரி மார்க் ஷீட், ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், அதுல இந்த வருஷத்துக்குள்ள முடிச்ச மாதிரி இருக்கும். ஓகேவா? நீங்க வெப்சைட்ல டிகிரியை காட்டினாலும் சரி, அதை வந்து அட்டஸ்டேஷன் உங்க ப்ராப்பர் அத்தாரிட்டி கிட்ட வாங்கி இந்த டேட்டுக்குள்ள முடிச்ச மாதிரி இருந்தால்தான். இப்பே கையில இருக்கணும்னு சொல்ல, இந்த டேட்டுக்குள்ள உங்களுக்கு வந்துரும்னா நீங்க ஃபைனல் இயர் இருந்தா கூட, ஃபைனல் செமஸ்டர் இருந்தா கூட அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? எனி டிகிரி இஸ் ஓகே. ஓகேவா? எஸ். வேகன்சி அப்படின்னு பார்க்கும்போது சி ஆஸ்பிரன்ஸ் பேங்கிங்கோட வேகன்சிஸ்லாம் எப்பயுமே கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? அதனால அதை கஷ்டப்படாதீங்க. ஏன்னா பல பேர் பல எக்ஸாம்ல பிரிஞ்சிருவாங்க. ஓகேவா? இப்போ ஆர்ஆர்பி பிஓ ஆல்ரெடி நிறைய பேர் செலக்ட் ஆயிருப்பாங்க. அவங்க பிஓவாக இருந்து கிளர்க்குக்கு வர்றது ரொம்ப ரேர் தான். அந்த மாதிரி போயிடுவாங்க. இப்போ என்ஐஎஸ் இது கிடைக்காதவங்க அதுக்கு போயிடுவாங்க. ஸோ அதனால வேகன்சிஸ் குறைவாக இருக்கேன்னு பார்க்காதீங்க. ஏன்னா எல்லாரும் 13,000 போட்டு உங்களை என்ன சொல்றது, ஒரு பெரிய பிம்பத்தை காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலி அது ஓவரால் இந்தியாவுடைய வேகன்சி. நீங்கள் தமிழ்நாடு பர்சன்னா யூ ஹாவ் ஒன்லி 336 வேகன்சிஸ், நாட் ஒன்லி ஓகே வேகன்சிஸ் தான் 336 அப்படின்றது. ஏன்னா உங்களுக்கு தேவை ஒன்று தான், அதை தான் நான் திருப்பி சொல்கிறேன். உங்களுக்கு நல்லா படிச்சிங்கன்னா ஒன்று போதும் உங்களுக்கு வேகன்சி. இது தமிழ்நாடு இல்லையா? இதில் ரிசர்வேஷன் இருக்குது ஆஸ் யூஷுவல். ஓபிசி 27%, எல்லா பர்சன்டேஜ், இடபிள்யூஎஸ் 10% எல்லாமே இருக்குது. பாண்டியில் 4 வேகன்சி. பாண்டி மக்களே தப்பித்தவரை கூட தமிழ்நாடு போட்டுறாதீங்க. ஏன்னா நீங்கள் இப்படி ரேஷியோவில் பார்க்கணும். தமிழ்நாடு மேப்பில் 336, பாண்டின்றது புள்ளி, அந்த புள்ளிக்கு 4 கரெக்டு தான். ஓகேவா? கரெக்ட் தான், 4 கம்மின்னு சொல்லிட்டு போடாதீங்க. ஏன்னா அங்கே போனீங்கன்னா அங்கே கட் ஆஃப்லாம் வேற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ நான் கட் ஆஃப் பற்றிலாம் பின்னாடி பேசுகிறேன். ஸோ இது ஒரு விஷயம். ஸோ இதில் பாண்டியை பொறுத்த வரைக்கும் ரிசர்வேஷன் வந்து ரொம்ப கொடுக்கலங்க. ஓபிசிக்கு மட்டும் ஒரே ஒரு ரிசர்வேஷன் கொடுத்துட்டு மீதி எல்லாம் ஜென்ரலில் விட்டாங்க, மீதி 3 போஸ்ட்டும். அதுக்குன்னு எஸ்சி எஸ்டி அப்ளை பண்ணக்கூடாது அப்படி கிடையாது. நீங்கள் ஜென்ரலில் போட்டி போடணும். அதாவதுங்க 4 வேகன்சி பாண்டியில், நான் கிளியராக சொல்லிடுறேன். 4 வேகன்சி பாண்டியில்னா ஒரு ஓபிசியால் கன்ஃபார்ம் எடுத்துருவாங்க. அவர் கட் ஆஃப் இவங்க 3 பேரோட கம்மியாக இருந்தாலும் ஓபிசி ஒரு சீட் கன்ஃபார்ம். மீதி 3 சீட் வந்து பொது, யார் டாப் ரேங்கரோ அவங்க. அந்த மாதிரி அது எஸ்சியா இருக்கலாம், எஸ்டியா இருக்கலாம், இடபிள்யூஎஸ்ஆ இருக்கலாம், ஜென்ரலா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். பட் ஒரு ஓபிசி வந்து ரிசர்வ்டு. ஓகேவா? எஸ், இது எல்லாமே கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி தான். எனக்கு என்ன டவுட்டா இருக்குன்னா, கேரளா
நமக்கு கேரளா, அந்த கேரளாக்கு 426 வேகன்சி கொடுத்துட்டு, உத்தரப்பிரதேஷ்க்கு 1894 வேகன்சி கொடுத்துட்டு தமிழ்நாடுக்கு 336 வேகன்சி கொடுக்கறது தான் எனக்கு புரியல. ஒருவேளை அங்கெல்லாம் வேலையை விட்டு போயிட்டு இருக்காங்களா, இல்ல ஆள் சேர மாட்டுறாங்கன்னு அதிக வேகன்சியா, இங்க என்னன்னு எனக்கு புரியல. அந்த ரேஷியோ தான் எனக்கு இடிக்குது. அது யாராவது தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் முக்கியமானது சிபில் ஸ்கோர். ஓகேவா, நீங்க எந்த பப்ளிக் செக்டார் பேங்க், எந்த பேங்க்லயுமே லோன் எடுத்திருந்தாலும் அது டிஃபால்டரா இருக்கக்கூடாது ஜாயின் பண்றதுக்குள்ள. ஓகேவா, ப்ராப்பரா என்ஓசிலாம் வாங்கி வச்சுக்கணும். ஓகேவா, அதனால பார்த்துக்கோங்க. லோன் வேலை கிடைச்சி லோன்னால வேலை போயிடக்கூடாது. சிபில் ஸ்கோர் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனல் பார்ட், எக்ஸாம் பேட்டர்ன். ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எல்லாருக்குமே தெரியும் ஆல்ரெடி பேங்கிங் படிக்கிறவங்களும். ஸோ திருப்பி சொல்லிடுறேன், ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டுமே 1 மாத கேப்ல நடக்கும். ஸோ ரெண்டும் ஒரே பேட்டர்ன் தான் கிட்டத்தட்ட. ப்ரிலிம்ஸ்ல பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், குவான்ஸ் என படிக்கிற மேக்ஸ், ரீசனிங் என படிக்கிற லாஜிக்கல் ரீசனிங், இது மாதிரி கேட்பாங்க 3 இது. இங்கிலீஷ் 30 மார்க், மேக்ஸ் குவான்ஸ் 35 மார்க், ரீசனிங் 35 மார்க். ஓகேவா, இதுல இங்கிலீஷ் மட்டும்தான் வெறும் கொஸ்டின் இங்கிலீஷ்ல இருக்கும். ஏன்னா அது இங்கிலீஷ். குவான்ஸும் ரீசனிங்கும் உங்களுக்கு தமிழ்லையும் ஹிந்திலையும் இருக்கும். ஓகேவா, இதுதான் கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன். ஓகே, டைமிங் 1 hour ஃபார் எவ்ரி ஒன். ஓகேவா, எஸ். இப்போ இது எக்ஸாம் வச்சுட்டு இதோட கட் ஆஃப் எவ்வளோ சார் இருக்கும் அப்படின்னு கேட்பீங்க. பொதுவாக நம்ம பார்க்கும்போது அனாலிசிஸ் படி சொல்றது 60லேருந்து 65 வரைக்கும் தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா, 60ல் 100க்கு 60லேருந்து 65 ப்ரிலிம்ஸ்ன்றதுனால மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. இப்போ இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, இதுல எழுதுனதுல இருந்து அப்படியே 1:10 மெயின்ஸுக்கு எடுப்பாங்க. 1:10னா இப்போ வேலை எத்தனை பேர் கொடுக்குறாங்க, 336 பேருக்கு தமிழ்நாட்டில் கொடுக்குறாங்க இல்லையா. அப்ப இன்டூ 10 3360 பேர் எடுத்துப்பாங்க மெயின்ஸ் எழுதுறதுக்கு. பாண்டிச்சேரியில் 4 பேர் வேலைக்கு வேணும்னா 40 பேர் எடுத்துப்பாங்க மெயின்ஸ் எழுதுறதுக்கு. ஓகேவா, ப்ரிலிம்ஸ் வடிகட்டி 40 பேர் எடுத்துப்பாங்க. அந்த 40 பேர் மெயின்ஸ் எழுதுவாங்க. மெயின்ஸ் என்ன பேட்டர்ன் அப்படின்னா, இங்கிலீஷ் 40, குவான்ஸ் 50 கொஸ்டினுக்கு 50 மார்க், ரீசனிங் 50 கொஸ்டினுக்கு 60 மார்க் கொடுப்பாங்க. ஓகே, அண்ட் ரீசனிங் கூட கம்ப்யூட்டர் ஆப்டிடியூடும் கொஞ்சம் மார்க்ஸ் வரும். ஓகேவா, மேபி ஒரு 10 மார்க்ஸ் கம்ப்யூட்டர் பற்றின கொஸ்டின்ஸ், அதெல்லாம் நம்ம அப்புறம் பேசுவோம். ஜென்ரல் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர்ஸ் என படிக்கிற ஜென்ரல் அவேர்னஸ் கூடவே கொஞ்சம் ஃபினான்ஷியல் அவேர்னஸ்லாம் வரும். 50 மார்க், டோட்டலாக 200 மார்க்ஸ். ஓகேவா, ப்ரிலிம்ஸ் 100 மார்க்ஸ், இது 200 மார்க்ஸ். டைம் எவ்வளோனா 2 hours இல்லை, 2 hours 40 minutes. ஏன்னா நிறைய ரீசனிங்லாம் போட வேண்டி இருக்குன்றதுனால. இதுல நல்ல ஒரு விஷயம் என்னன்னா, செக்ஷனல் டைமிங் இருக்கு. நல்லா கேளுங்க, ஒரு செக்ஷனும் ஒரு குறிப்பிட்ட டைம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரிலிம்ஸ்ல இங்கிலீஷ்னா 20 நிமிஷம் தான், அப்புறம் இங்கிலீஷ் போயிடும். குவான்ஸ்னா 20 நிமிஷம் தான். ஸோ அந்தந்த டைமுக்குள்ள நீங்க சால்வ் பண்ணும் கம்ப்யூட்டர் எக்ஸாம். பட் செக்ஷனல் கட் ஆஃப் கிடையாது. நீங்க இங்கிலீஷ்ல 0வே எடுத்துட்டு கூட இங்கிலீஷ் வரல சார், சரி ஓகே 0 எடுத்துட்டு குவான்ஸ் ரீசனிங் நல்லா பண்ணா கூட செலக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. அதுக்குன்னு ரொம்ப 0 எடுத்துறாதீங்க மக்களே. ஓகேவா, சொல்றேன், மினிமம் அப்படின்னு எதுவும் கிடையாது. ஓவராலாக நீங்கள் மேனேஜ் பண்ணலாம்னு சொல்கிறேன். ஓகேவா, குவான்ஸ் ஸ்ட்ராங் ஆனீங்கன்னா குவான்ஸ் வச்சு மேனேஜ் பண்ணலாம், ரீசனிங் ஸ்ட்ராங் ஆனீங்கன்னா ரீசனிங் வச்சு மேனேஜ் பண்ணலாம். அண்ட் இந்த ப்ரிலிம்ஸ் மெயின்ஸுக்கு ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் இருக்குது. இது நிறைய பேர் யூஸ் பண்ணுறது இல்லை. ஜென்ரலுக்கு மட்டும்தான் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓபிசிக்கு, எஸ்சி எஸ்டிக்குலாம் ப்ரீ எக்ஸாமா, பிஇடின்னு சொல்லுவாங்க, ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் இருக்குது. அது நீங்கள் அப்ளை பண்ணும்போதே அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆன்லைன்லேயே உங்களுக்கு சம் ட்ரைனிங் மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ என்ன மாதிரி பேட்டர்ன் வருதுன்னு சும்மா தெரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு காஸ்ட்டும் இல்லை தான் நினைக்கிறேன். எஸ், ஓகே. அப்புறம் இது முடிச்ச உடனே உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் வைப்பாங்க. 10th சர்டிஃபிகேட் 12th சர்டிஃபிகேட்டை நீங்கள் தமிழ் காட்டிட்டீங்கன்னா தேவையில்லை. ஓகேவா, அது முடிச்சாதான் உங்களுக்கு வேலை. இன்டர்வியூ கிடையாது. சரியா, எஸ், இதான் விஷயம். ஓகேவா, அண்ட் வெயிட்டிங் லிஸ்ட்டும் இருக்குங்க. இன்கேஸ் இதில் நீங்கள் எட்ஜில் விட்டுட்டா கூட 50% வேகன்சி வெயிட்டிங் லிஸ்ட்டாக வைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 4 போஸ்ட் பாண்டிச்சேரிலனா 2 பேரை வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுப்பாங்க. இந்த 4 பேர் ஜாயின் பண்ணவங்க யாராவது ஒருத்தவங்க வெளியே போயிட்டாலோ, இல்லை சம்திங் ஏதோ ஒரு ரிசைன் பண்ணிட்ட வேலை, இல்லை இதோட பெட்டர் வேலை கிடைச்சிச்சு, இல்லை ஜாயின் பண்ணலனாலோ எவ்ரி குவார்ட்டர் அடிப்படையில் ஒரு குவார்ட்டரும் பார்ப்பாங்க. 3 months ஒன்ஸ் அந்த மாதிரி பார்த்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெயிட்டிங் லிஸ்ட்லேருந்து எடுப்பாங்க. ஓகேவா, இது 1 yearக்கு தான் வேலிடிட்டி இந்த வெயிட்டிங் லிஸ்ட். ஸோ அதனால இது ஒரு நல்ல விஷயம். ஓகேவா, இது இவ்வளோதாங்க நான் சொல்ல வந்தது. இவ்வளோதான் சொல்ல வந்தது, வேற எதுவும் இல்லை. ஸோ பேங்கிங் ஆஸ்பிரன்ஸ் இப்போ நீங்கள் ரெடி பண்ணணும், பேங்கிங் ரெடி பண்ணணும்னா இந்த வருடத்தில் வந்திருக்கிற ஃபஸ்ட்டு ஒரு சம்பவம் அப்படின்னா நீங்கள் எஸ்பிஐ தான் சொல்லணும். ஏன்னா எஸ்பிஐ பேஸ் பண்ணி தான் பேட்டர்னே மாறுது. ஒரு வருஷத்துக்கும் இன்னொரு வருஷத்துக்கும் ஒரு சில பேட்டர்ன் மாறுது. ரீசனிங்ல இது மாதிரி கேட்க மாட்டாங்க, இப்படி கேட்கறாங்கன்னா அது எஸ்பிஐ தான் ட்ரெண்ட் செட்டரா இருக்கு. ஏன்னா வருடத்தில் வருகிற முதல் பேங்கிங் எக்ஸாம். சரிங்களா, அண்ட் இதை தாண்டி நீங்க படிச்சிட்டீங்க, பேங்கிங் பேட்டர்ன் நீங்க படிச்சிட்டீங்கன்னா ஒரு நல்ல விஷயம். நீங்க இந்த ஜிகே எல்லாம் படிக்க தேவையில்ல. சார் எனக்கு இந்த ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரபி இதெல்லாம் எனக்கு இவ்வளவு படிக்கணும்னு இருக்கா சார், ஆனா நான் நல்ல மேக்ஸ் போடுறேன், நல்ல லாஜிக்கா யோசிக்கிறேன்னா நீங்க பேங்கிங் வரலாம். சரியா, ஸோ இந்த பேட்டர்ன் உங்களுக்கு மற்ற நீ 2025 வரப்போற ஐபிபிஎஸ் கிளர்க், ஆர்ஆர்பி கிளர்க், ஐபிபிஎஸ் பிஓ எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். சரியா, நம்மளோட பேங்கிங் பிளேலிஸ்ட்ல பேங்க் எக்ஸாம்ஸ் பத்தின பொதுவான வீடியோவும் பார்த்துங்க, உங்களுக்கு முழு ஐடியா கிடைச்சிடும். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், நம்மளுடைய கோர்ஸ் ஃபார் பேங்கிங் குவான்ஸ்
ஏன்னா மேக்ஸ் நிறைய பேருக்கு பேசிக்லேருந்து கற்றுக்கணும், ஷார்ட்கட்ஸில் கற்றுக்கணும்னா நான் எப்படி என்னோட பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணேன்ற அதே ஷார்ட்கட்ஸை தான் நாங்கள் வந்து கலெக்ஷனாக பேசிக்லேருந்து சொல்லியிருக்கேன். அதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் போடுவோம். நம்ம என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் 6380435897. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த முக்கியமான வீடியோவில் சந்திப்போம்.